சிவாய நமக. அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது அன்பான வணக்கம். நான் ஜோதிடர் எஸ்கே வாணி சுந்தரராஜன் பேசுகிறேன். ஸோ இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, 2024ஆம் ஆண்டிற்கான புத்தாண்டு பலன்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். 12 ராசிகளுக்கும் இந்த 2024ஆம் ஆண்டு எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். தனுசு ராசி நேயர்களுக்கான 2024ஆம் ஆண்டிற்கான புத்தாண்டு பலன்கள். ஸோ இந்த வருடம் தனுசு ராசி நேயர்களுக்கு பார்த்திங்கன்னா 3ஆம் இடத்தில் சனி பகவானுடைய சஞ்சாரம், 5ஆம் இடத்தில் குரு பகவானுடைய சஞ்சாரம், 4ஆம் இடத்தில் ராகு, 10ஆம் இடத்தில் கேது. ஸோ வருடக்கோள்கள் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஸோ இந்தந்த பொசிஷனில் தான் உங்களுக்கு இருக்காங்க. ஸோ 12ஆம் இடத்துல உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தில் புதன் சுக்கிரனுடைய சஞ்சாரம், ராசியிலே பார்த்திங்கன்னா சூரியன் செவ்வாயினுடைய சஞ்சாரம் அப்படின்றது வந்திருக்கு. ஸோ தனுசு ராசி நேயர்கள், உங்களுடைய ராசியும் நெருப்பு ராசி, நெருப்பு கிரகங்கள் 2 கிரகங்களுமே உங்களுடைய ராசியிலே சஞ்சாரம் செய்து தான் இந்த வருடம் அப்படின்றது ஆரம்பமாகுது. பட் இருந்தாலும் ஒன்றும் பாதகம் இல்லை. உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்குறது அப்படின்றது மிக மிக ஒரு சிறப்பான அமைப்பு. சூரியனும் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தான அதிபதி, செவ்வாயும் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பஞ்சமஸ்தான அதிபதி தான். ஸோ 2 கிரகங்களுமே உங்களுடைய ராசியில் சஞ்சாரம் செய்து மிக மிக ஒரு சிறப்பான பலன்களை தான் தரப்போகிறார்கள். அதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய் குரு பரிவர்த்தனை என்ற அமைப்பில் வந்து இருக்குது. ராசி அதிபதி செவ்வாய் வீட்டிலையும், செவ்வாய் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசியிலேயும் சஞ்சாரம் செய்கிறதும் மிக சிறப்பான அமைப்பு. சனியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் மறைந்திருக்கின்றார். சனியை பொறுத்த வரைக்கும் எந்த விதத்துலேயும் பாதகம் இல்லை. தனுசு ராசி நேயர்களை வந்து எந்த விதத்துலேயும் டிஸ்டர்ப் பண்ண போகிறதில்ல. ஸோ ஒரு 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால தந்தையோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. மறைந்து பார்க்கறதுனால மிக அதிகமான கிழப்பலன்களை வந்து சனி பகவான் உங்களுக்கு தந்துட போகிறதில்ல. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தையும் பார்வையிடுகின்றார். அயன சயன போக விரயஸ்தானத்தையும் பார்வையிடுகின்றார். ஸோ வெளிநாடு சம்பந்தமான பயணங்கள் உருவாவதற்குண்டான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்கிறது. இந்த ராகு பார்த்திங்கன்னா 4ஆம் இடத்துல இருக்கிறாரு. ஸோ ராகுவை பொறுத்த வரைக்கும் இந்த 4ஆம் இடத்துல இருக்கிறதுன்றது அந்தளவுக்கு சிறப்பான விஷயம் கிடையாது. தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கிறது, அதே மாதிரி வண்டி வாகனங்களில் போகக்குள்ள கவனமாக இருக்கிறது, வண்டி வாகனங்களை பாதுகாப்பாக வைத்து கொள்வது, உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை சரியாக பார்த்துக்கிறது. ஸோ இதில் எல்லாமே வந்து நீங்கள் கவனமாக இருங்க. குருவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். அதே மாதிரி குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்வையிடுகிறார். ராசிக்கு 9ஆம் இடமான குரு பகவானை பொறுத்த வரைக்குமே பார்த்திங்கன்னா சிறப்பான நிலையில் தான் இருக்கிறார். அதாவது பஞ்சமஸ்தானத்திலிருந்து உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தையும் வெற்றி லாபஸ்தானத்தையும் 11ஆம் இடமான வெற்றி லாபஸ்தானத்தையும் ராசியையும் பார்வையிடுகின்றார். ஸோ மிக மிக நல்ல அமைப்பு தனுசு ராசி நேயர்களுக்கு. ஸோ தடைகள் வந்து உங்களுக்கு இருக்காது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த முயற்சிகள் பண்ணாலுமே உங்களுக்கு அது பாசிட்டிவான ஒரு விஷயமாகத்தான் இருக்கும். ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய தசாபுக்திகளும் உங்களுக்கு இதுக்கு சப்போர்ட் பண்ணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது ஒரு பெரிய விஷயத்துக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது எல்லாமே சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அப்படின்றது தான் வந்திருக்கிறது. ஸோ 10ஆம் இடத்துல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கேதுவனுடைய சஞ்சாரம். ஸோ 10ல் ஒரு பாவியாவது இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் தொழில் விஷயங்களில் ஒரு நல்ல மாற்றங்களையும் நல்ல முன்னேற்றங்களையும் தரக்கூடிய அமைப்பு அப்படின்றது வந்து இருக்கின்றது. 11ஆம் அதிபதி தனுசு ராசி நேயர்களுக்கு 11ஆம் அதிபதி சுக்கிரன். தனுசு ராசி நேயர்களுக்கு 6-11க்குரிய சுக்கிரன் 12ஆம் இடமான விரயஸ்தானத்திலும் 7-10க்குரிய புதன் 12ஆம் இடமான விரயஸ்தானத்திலும் இருக்காங்க. அதாவது புதனும் சுக்கிரனும் இணைந்து இந்த வருடம் அப்படின்றது வந்து தொடங்குது. ஸோ சுப விரயங்கள் அப்படின்றது வந்து உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும். நிறைய வந்து லக்ஸரியான விஷயங்களுக்கு வந்து நீங்கள் செலவு பண்ணுவீங்க. வீட்டில் வந்து கொஞ்சம் ஆடம்பரமான செலவுகள், நகை வாங்குறது, துணி வாங்குறது, பெண்களுக்காக செலவு செய்யக்கூடிய ஒரு அமைப்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் இருக்கும். அது வருட ஆரம்பத்தில் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சுப விரயங்கள் அப்படின்றது வந்து இருக்கும்.
மற்றபடி தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் அப்படின்றது மிக மிக ஒரு சிறப்பான பலன்களைத்தான் கொடுக்க காத்து கொண்டிருக்கிறது. தனுசு ராசி நேயர்கள் உங்களுடைய வாழ்நாளில் ஒரு முறையாவது மயிலாடுதுறையில் இருக்கின்ற மயூரநாத சுவாமி கோவிலுக்கு போயிட்டு அங்கே இருக்க இறைவனை தரிசித்து விட்டு வாருங்கள். உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் கிடைக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா தனுசு ராசியின் அதிபதி குரு பகவான். குரு பகவானுக்குரிய தெய்வம் தட்சிணாமூர்த்தியை வழிபட உங்களுடைய வாழ்க்கை அப்படின்றது நல்ல சிறப்பாக இருக்கும். எப்பயுமே பார்த்திங்கன்னா வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்தி வழிபாடு வச்சுக்கோங்க. அதே மாதிரி காலச்சக்கரத்திற்கு 9ஆம் வீடு, அதாவது ஆன்மீக வீடு அப்படின்னு சொல்லுவோம் இந்த 9ஆம் பாவத்தை. தனுசு ராசி நேயர்கள் முக்கியமாக பெரியவர்களுக்கும் தனுசு ராசி நேயர்கள் முக்கியமாக உங்களுடைய குருமார்களுக்கும் பெரியோர்களுக்கும் நீங்கள் கண்டிப்பாக எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா கீழ்ப்படிந்து இருக்கிறது அப்படின்றது தான் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல சிறப்பான மாற்றங்களை உருவாக்கும். எப்போ நீங்கள் உங்களுடைய பெரியவர்கள் உங்களுக்கு மூத்தவர்களையும் குருநாதர்களையும் நிந்திக்கின்றீர்களோ ஸோ அந்த சமயத்தில் கண்டிப்பாக வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் அப்படின்றது இருக்கும். ஸோ இந்த விஷயத்தை மட்டும் தனுசு ராசி நேயர்கள் அவாய்ட் பண்ணுறது அப்படின்றது சிறப்பான விஷயமாக இருக்கும். குரு பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குழந்தைகளுக்கு உண்டான விஷயத்துலையும் சரி, திருமணம் சம்பந்தமான விஷயங்கள்லையும் சரி, உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் அப்படின்றது இருக்கும். நீங்கள் நீண்ட நாட்களாக ஒரு வரன் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் வரன் அமைவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி குழந்தை பேரு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த காலத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் அப்படின்றது மிக சிறப்பான ஒரு அறிவுடையவர்களாக இருப்பார்கள். ஸோ 5ஆம் இடத்திலேயே இருக்கின்ற குரு மிக சிறந்த ஒரு ஞானத்தை உங்களுடைய குழந்தைகளுக்கு வழங்குவார். இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள்.